ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஸ் கிச்சன் கோவை 23. இன்றைக்கி நம்ம ரேஸ் கிச்சனில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு லெமன் பிக்கிள் தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சை ஊறுகாய் வந்து எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லா போகும். அது இன்ஸ்டண்ட்டாக இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு அப்பப்போ கம்மியாக பண்ணிக்கலாம், நிறைய பண்ணி வைக்காமல். ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு என்னென்ன போடணுன்னா 2 ஸ்பூன் கடுகு. இது நல்லா ஸ்ப்ளாட்டராக ஆரம்பிக்கணும், கொஞ்சம் வெடிக்கணும். கடுகு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்த உடனேமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். கடுகை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போது 1.5 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். அதையும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வணக்குறோம் நம்ம. ஸோ இதுவும் பொன்னிறமாக வணங்கட்டும். வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் வெந்தயத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். என்கிட்ட ஒரு 14 எலுமிச்சம்பழம் இருக்குது, அதுக்கு தான் இது நம்ம போடுறோம். ஸோ 4 ஸ்பூன் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றும் போது ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கடுகு ஆட் பண்ணுறேன். இதில் நான் நிறைய கடுகு போடுறேன், ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இது. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை, இதெல்லாம் ஃப்ளேவர்ஸ். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு. பூண்டு கம்மியாக இருக்கனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நிறைய பூண்டு இருந்தாலும் நிறைய போடலாம் நீங்கள். ஸோ இதை நல்லா நம்ம வணக்குறோம், ஓரளவுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும். பூண்டு வணங்கின உடனே 3 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுட்டு நான் வந்து 14 லெமனை 1-2 வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வாட்டரினஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக தெரிக்கும். இது வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிக்கிள். நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து வினிகர் போட்டு, சாரி எங்கள் பேபி கேர்ள் வந்து பின்னாடி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் அந்த சவுண்டு. இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வினிகர் போட்டு உப்பு போட்டு ரொம்ப நாள் ஊற வச்சு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணாமல் குயிக்காகிட்டு ஒரு பிக்கிள் பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்கிள் நம்ம பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது நல்லா வேகட்டும். இது வெந்துற இந்த கேப்பில் நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஊறுகாய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இதில் வந்து 15 ml வினிகர் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து தண்ணி ஆட் பண்ணலாம் இது வேகிறதுக்கு, பட் நான் வந்து வினிகர் ஆட் பண்ணுறேன் ஒரு 15 ml. ஸோ இது நல்லா வேகட்டும். இதில் வெந்து இது நல்லா மசிய ஆரம்பிக்கட்டும். எலுமிச்சம்பழம் நல்லா வெந்து லெமனெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம வெந்தயமும் கடுகும் வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு அந்த பவுடர் கூடையே ஒரு 1.5 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் பிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ரொம்ப நாள் இதை வைக்க முடியாது. அண்ட் மோரோவர் இது இருக்கிற டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இது வீட்லேயும் இருக்காது. வெல்லம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு எலுமிச்சை பச்சடி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இதில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் ஒன்றா மேட்ச் ஆகி இருக்கும்போது. ஸோ இது நல்லா வணங்கியாச்சு. இப்போ வந்து இதை ஒரு 10 minutes வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். டடாங், கொஞ்சம் நேரம் கழித்து இதை நம்ம பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் நான் இதை நல்லா குக் பண்ணி கவர் பண்ணி குக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ளேவர்லாம். அவ்வளோதான். இறக்கும்போது இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய், ரொம்ப வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு இறக்கி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தயிர் சாதம், ரச சாதம்க்கெல்லாம் அமிர்தமாக இருக்கும். 2 நாளில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் காலியாகிடும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ரிவ்யூஸ் அனுப்புங்க. உங்களோட ரிவ்யூஸ்க்காக நாங்கள் காத்துட்டு இருப்போம். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரேஸ் கிச்சன் கோவை 23. பாய் பாய். நீ பாய் சொல்லு.
ஓகே பாய்.